Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics, Unit 8, Heat and Thermodynamics, book back problem number 1. Calculate the number of moles of air is in the inflated balloon at room temperature as shown in the figure. The radius of the balloon is 10 cm and the pressure inside the balloon is 180 kilopascal. So this is a given problem. இந்த ப்ராப்ளம் கீழே பலூனுடைய ஃபிகர் கொடுத்துருக்காங்க. பலூன் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. த ரேடியஸ் ஆஃப் த பலூனை இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் த பலூன் இஸ் 10 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் இன்சைட் த பலூன் கொடுத்துருக்காங்க. அது 180 கிலோ பாஸ்கல். இந்த ரெண்டு டேட்டாவையும் கொடுத்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் பலூனுக்குள்ளே எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, given radius of the balloon கொடுத்துருக்காங்க. R is equal to 10 centimeter. இதை SIயில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். This is equal to 10 into 10 to the power minus 2 meter. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. P is equal to 180 கிலோ பாஸ்கல். இதையும் நம்ம பாஸ்கலில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். 180 இன்ட்டு 10 to the power 3 பாஸ்கல். ஸோ கிலோ பாஸ்கலை பாஸ்கலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டு டேட்டாவையும் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏர் இந்த பலூனை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏர்னுடைய சிம்பிள் மியூ. ஸோ மியூ தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். மியூ ஈக்குவல் டு வாட். இதுக்கு நம்ம ஐடியல் கேஸ் லாவுனுடைய ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஐடியல் கேஸ் லா என்ன அப்படின்னா, பிவி ஈக்குவல் டு மியூ ஆர் டி. இங்கே பிங்கிறது ப்ரெஷர், விங்கிறது வால்யூம், மியூங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஆருங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், டிங்கிறது டெம்பரேச்சர். ஸோ இந்த ப்ராப்ளமில் நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸை ரூம் டெம்பரேச்சரில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரூம் டெம்பரேச்சர்னுடைய வேல்யூ 300 கெல்வின். ஆர் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்னுடைய வேல்யூ 8.314 ஜூல் மோல் டு தி பவர் -1 கெல்வின் டு தி பவர் -1. நெக்ஸ்ட் வால்யூம். வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த பலூன் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அதனால் வால்யூம் ஆஃப் த பலூன் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். ஸோ வால்யூம் ஆஃப் பலூன் இஸ் நத்திங் பட் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா? 4/3 பை ஆர் கியூப். இங்கே ஆருங்கிறது ரேடியஸ், ரேடியஸ்னுடைய வேல்யூ நமக்கு தெரியும். பிங்கிறது ப்ரெஷர், ப்ரெஷர்னுடைய வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. Therefore, we can able to find the value of mu. So, we can write mu is equal to PV divided by RT. So, நம்ம எல்லா வேல்யூஸும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். This is equal to P உடைய வேல்யூ 180 into 10 to the power 3, volume 4/3 pi R cube. R cube is 10 into 10 to the power -2 whole cube, whole divided by R 8.314 into temperature 300 Kelvin. இதை calculate பண்ணோம்னா we will get the value of mu. Muங்கிறது number of moles of air. ஸோ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷனை இந்த வீடியோனுடைய லாஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். நான் இந்த கால்குலேஷனை லாகரிதமிக் டேபிளில் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் டூயிங் திஸ் கால்குலேஷன் we will get the value as 0.3 mole. So the number of moles of air in the balloon is equal to 0.3 mole. So the answer is number of moles of air is equal to 0.3 mole. This is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு புக் பேக் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது
அப்படின்னு பார்க்கலாம்.